மா. சுப்பிரமணியன் தமிழக அரசியல் களத்தில் ஒரு சாமானிய தொண்டனாக தொடங்கி இன்று மாநிலத்தின் மிக முக்கியமான ஒரு துறையை தோளில் சுமந்து கொண்டிருக்கும் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் வரும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் சைதாப்பேட்டை தொகுதியில் களம் காண்கிறார். ஆயிரத்து 1959 ஓர் எளிய குடும்பத்தில் பிறந்த இவர் தனது தொடக்க கல்வியை சைதாப்பேட்டை அரசு பள்ளியில் முடித்தார். சென்னை பல்கலைக்கழகத்தில் கலைப்பிரிவில் பட்டம் பெற்ற பிறகு பெங்களூருவில் உள்ள ஹாவனூர் சட்டக்கல்லூரியில் தனது LLB படிப்பை முடித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பதிவு செய்து பணியாற்றிய அனுபவம் இவருக்கு உண்டு. சட்டத்தின் நுணுக்கங்களை அறிந்தவர் என்பதால் அரசியல் களத்திலும் எதையும் திட்டமிட்டு செய்வதில் இவர் ஒரு தேர்ந்த கில்லாடி. அரசியல் வாழ்வில் இவருக்கு கிடைத்த மிகப்பெரிய அடையாளம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் அதன் தலைமை மீதும் இவர் கொண்ட அசைக்க முடியாத விசுவாசம்தான். 1976 ஒரு சாதாரண கிளை கழக தொண்டனாக தனது பயணத்தை தொடங்கி பகுதி செயலாளர், மாவட்ட செயலாளர் என ஒவ்வொரு படியாக உயர்ந்தவர். சென்னை மாநகர அரசியலில் ஸ்டாலினின் நிழலாக திகழ்ந்த இவர் 2006 முதல் 2011 வரை சென்னை மாநகராட்சியின் மேயராக பணியாற்றிய காலம் சென்னையின் பொற்காலம் என்றுதான் சொல்ல வேண்டும். அதிகாலை 5 மணிக்கே தனது சைக்கிளில் ஏறி சென்னையின் ஒவ்வொரு வார்டிலும் ஆய்வு செய்த முதல் மேயர் இவர்தான். அந்த துடிப்புதான் இன்று வரை அவரை ஒரு மக்கள் பிரதிநிதியாக நிலைநிறுத்தி இருக்கிறது. கடந்த 2004 ஆண்டு மதுரைக்கு செல்லும் வழியில் பெரம்பலூர் அருகே ஒரு மிகப்பெரிய விபத்தில் சிக்கினார் மாசு. அந்த விபத்தில் கால் எலும்புகள் சிதைந்து இனி உங்களால் நடக்கவே முடியாது என்று மருத்துவர்கள் கைவிட்டு விட்டன. ஆனால் மனம் தளராத அவரோ ஒரு பீனிக்ஸ் பறவையை போல மீண்டு எழுந்து யோகா மற்றும் தீவிர உடற்பயிற்சி மூலம் மீண்டும் நடக்க தொடங்கி எந்த ஊரில் தனக்கு விபத்து ஏற்பட்டதோ அதே ஊரில் தனது 130வது மாரத்தானை நிறைவு செய்து வியக்க வைத்தார். இன்று வரை உலகெங்கிலும் 140க்கும் மேற்பட்ட சர்வதேச மாரத்தான் போட்டிகளில் கலந்து கொண்டு கின்னஸ் சாதனை படைத்திருக்கிறார். 65 வயதை கடந்தும் ஒரு இளைஞனுக்குரிய வேகத்துடன் அவர் ஓடுவது அவரது அரசியல் எதிரிகளையும் வியக்க வைக்கும் ஒரு விஷயம். உடலை உறுதி செய், உள்ளத்தை உறுதி செய் என்ற கொள்கையுடன் அவர் ஓடும் அந்த ஓட்டம்தான் கொரோனா பேரிடர் காலத்தில் தமிழ்நாட்டின் சுகாதாரத்துறையையும் மிக வேகமாக இயங்க வைத்தது. 2021 முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அமைந்து மா. சுப்பிரமணியன் அமைச்சராக பதவியேற்ற போது தமிழ்நாடு கொரோனா பெருந்தொற்றின் 2வது அலையில் சிக்கி தவித்தது. ஆக்சிஜன் தட்டுப்பாடு, படுக்கை வசதி இல்லாமை என மாநிலமே பதற்றத்தில் இருந்த போது மாசு களமிறங்கிய விதம் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தது. ஒரு அமைச்சராக மருத்துவமனைகளுக்குள் PPE கிட் அணிந்து கொண்டு கொரோனா வார்டுகளுக்கே நேரடியாக சென்று நோயாளிகளிடம் நலம் விசாரித்த அந்த துணிச்சல் சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு மிகப்பெரிய ஊக்கத்தை அளித்தது. அதேபோல் மக்களை தேடி மருத்துவம் என்ற திட்டம் மூலம் லட்சக்கணக்கான முதியவர்களின் இல்லத்திற்கே சென்று சிகிச்சை அளிக்கும் புரட்சியும் நடந்தது. மருத்துவமனைக்கு வர முடியாத ஏழை மக்களின் வீட்டு வாசலுக்கே மருத்துவத்தை எடுத்துச் சென்றதுதான் இவரது நிர்வாக திறமைக்கு சான்று. வரும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தனது சொந்த கோட்டையான சைதாப்பேட்டை தொகுதியிலேயே களம் காண்கிறார் மாசு. தொகுதியில் அவர் செய்துள்ள அசாத்தியமான உள்கட்டமைப்பு வசதிகள், அடையாறு ஆற்றுப்படுகை சீரமைப்பு திட்டங்கள் மற்றும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தின் மூலம் பயனடைந்த சாமானிய மக்கள் இவருக்கு பெரும் ஆதரவாக இருப்பார்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தொகுதிக்குள் எந்த ஒரு சிறு பிரச்சனை என்றாலும் நேரடியாக தலையிடும் அவரது அணுகுமுறை மக்களிடம் அவருக்கு ஒரு தனி இடத்தை ஈட்டிக் கொடுத்திருக்கிறது. மா. சுப்பிரமணியன் ஒருபோதும் போட்டிகளை கண்டு அஞ்சுபவர் அல்ல. ஒரு மாரத்தான் வீரராக தனது இலக்கை எப்படி துல்லியமாக கடப்பாரோ அதே பாணியில் இந்த தேர்தல் களத்தையும் கடக்க அவர் இப்போதே தயாராகிவிட்டார். அவரது ஓட்டம் வரும் மே மாதம் வெற்றி கோட்டை தொடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.